வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே, அத்தியாயம் 11. வணக்கம்மா, நான் கார்த்திக்கோட அப்பா சாரங்கன். இவள் என் மனைவி மல்லிகா. ஒரு பெரியவர் தன் மனைவியுடன் வந்து தங்களை சரஸ்வதியிடம் அறிமுகப்படுத்தி கொண்டார். அடடே, கார்த்திக் தம்பியுடைய பேரண்ட்ஸா? எனக்கு உங்கள் பையனை நல்லாவே தெரியும். 2-3 முறை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. திரும்பி புன்னகைத்தார் சரஸ்வதி. அவன் விஷயமாத்தான் பேச வந்திருக்கிறேன்மா. ஆக்சுவலாக நானும் மல்லிகாவும் உங்கள் வீட்டுக்கு வரலாம்னு தான் இருந்தோம். பட் இங்கேயே உங்களை பார்க்கவும், சரி ஏன் விஷயத்தை தள்ளி போடணும், இப்போவே பேசிடலாம்னு வந்தோம். பீடிகையுடன் ஆரம்பித்தவரை யோசனையுடன் பார்த்தார் சரஸ்வதி. கயல்விழியுடன் பேசிக்கொண்டிருந்த அனன்யா இவர்கள் வந்து தனது அத்தையிடம் பேசவும் அவளிடம் சொல்லிக்கொண்டு இங்கு வந்து நின்றாள். என்ன பேச்சு பேசப் போகிறார்கள் என்று அவள் ஊகித்ததுதான். கார்த்திக்கும் அனன்யாவும் ஒருத்தரையொருத்தர் விரும்புகிறவாங்க போல. எங்க பையன் வந்து சொன்னான், அவனுக்கும் வயசாகிட்டே போகுது, இந்த வருஷமே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? சாரங்கன் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட சரஸ்வதிக்கு திடீரென்று என்ன பேசுவதென்று தெரியவில்லை. யுவராஜிற்கும் அனன்யாவிற்கும் திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் அவருக்கு எப்பொழுதோ பறந்து போயிருந்தது. இருவருக்கும் மற்றவரின் மேல் நாட்டம் இல்லை என்று அவர்கள் பாராமுகத்தை வைத்து முடிவெடுத்திருந்தவருக்கு சாரங்கன் கூறிய விஷயம் ஒன்றும் அவ்வளவு பெரிய அதிர்ச்சியை எல்லாம் அளிக்கவில்லை. நல்லவரன் அமைந்தால் முடித்துவிடலாம் என்ற எண்ணம்தான். அவர் திரும்பி அனன்யாவை பார்த்தார். அத்தை, நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இவங்களே சொல்லிட்டாங்க. அவள் தயங்கி நிற்க, ஆன்ட்டி, நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லையே, உங்கள் பொண்ணை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன். அப்பொழுதுதான் அங்கு வந்த கார்த்திக்கும் உறுதிமொழி கூற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாப்பா, எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அவர் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டிருக்கும் போதே ரகுநந்தன் பிரியாவின் தந்தை சிவராமனை அழைத்து கொண்டு அவ்விடம் வந்தார். அப்படியே இன்னொரு சம்மதமும் நீ சொல்லணும்மா. இவர் டாக்டர் சிவராமன், நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் நரம்பியல் துறை மருத்துவராக இருக்கிறாரு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. இவரோட பொண்ணும் நம்ம யுவராஜும் விரும்புகிறாங்களாம். இவதான் பொண்ணு பிரியா, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கா. ரகுநந்தன் அறிமுகப்படுத்தி வைக்க, இப்படி ஒரே நேரத்தில் இருவருக்கும் வரணமையும் என்று அவர் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. வணக்கம்ங்க, நல்ல இடம், பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இதில் மறுக்க என்ன இருக்குது? எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அவருக்கு பெரும் நிறைவு. அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்கள் பொண்ணு பார்க்க வர்றோம். கார்த்திக்கின் குடும்பம் விடைபெற கண்ணசைவில் அனன்யாவிடம் தலையாட்டி விட்டு கிளம்பியிருந்தான் கார்த்திக். அவங்க வந்துட்டு போகட்டும், அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றோம். சரஸ்வதி சிவராமனிடம் கூற, கண்டிப்பா சீக்கிரமே வரணும். புன்னகையுடன் அவரும் விடை பெற்று சென்றார். வரேன் யுவி, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுவோம். யாரும் அறியாமல் மென்மையான குரலில் யுவராஜிடம் விடை பெற்று விட்டு கிளம்பினாள் பிரியா. நாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சோம். ஆனால் இவங்க 2 பேருடைய மனசிலேயும் வேற வேற எண்ணங்கள் இருந்திருக்குது பாரேன். வைதேகி கூறி சிரிக்க யுவராஜும் அனன்யாவும் அதிர்வுடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இவன் கூட கல்யாணமா, இவ கூட கல்யாணமா? இருவரின் மனதிலும் தோன்றிய எண்ணம் இதுதான். ஏனோ அதற்கு மேல் அவர்கள் இருவராலும் அங்கு நிற்க முடியாமல் ஒருவித சங்கடம் வந்து சூழ்ந்து கொள்ள இருவரும் எதிரெதிர் திசையில் பிரிந்து நடந்தனர். அதன் பிறகு விருந்து முடிந்து பெண் வீட்டினர் கிளம்பிவிட்டனர். எப்படியாவது நிரஞ்சனுடன் பேசிவிட வேண்டும் என்று கயல்விழி எடுத்த முயற்சிகள் தோல்வியில்தான் முடிந்தது. தனிமை கிடைக்கவே இல்லை. அடுத்த நாளே முகூர்த்த புடவை எடுக்கச் செல்வதாக இருக்க, சரி நாளைக்கு எப்படியாவது சொல்லிடணும் என நினைத்து கொண்டாள். காலையும் விடிந்தது. அந்த பிரபல ஜவுளிக்கடையில் உறவினர்கள் கூட்டம் குழுமியிருந்தது. திருமணத்திற்கு புடவை எடுப்பது என்றால் சும்மாவா என்ன? அந்த பச்சை கலர் எடு. கல்யாணம்னா சிகப்பு கலர் ஜரிகை புடவை தான் நல்லா இருக்கும். பொண்ணு பார்க்க சின்னதாக தெரியுது, ரொம்ப கனமான பட்டுப்புடவை வேண்டாம். ஆளாளுக்கு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்க அவர்களுக்கு மத்தியில் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருந்தாள் கயல்விழி. உனக்கு என்னம்மா பிடிச்சிருக்கு? அவளை கேட்க அங்கு யாரும் இல்லை. மருமகளின் நிலை வைதேகிக்கு புரிந்தாலும் வயதில் மூத்த உறவினர்களை மீறிக்கொண்டு பேச அவருக்கும் மனம் வரவில்லை. எதற்கடா இத்தனை பேரை கூப்பிட்டோம் என மனம் சலித்து கொண்டாலும் வேறு வழியில்லை. ரகுநந்தனின் உடன் பிறந்தவர்கள் 4 பேர். அனைவரையும் கூப்பிடாமல் வீட்டில் ஒரு விசேஷம் நடத்திவிட முடியாது. ரகுநந்தனும் அதைத்தான் விரும்புவார். அண்ணன், தம்பி என அனைவரையும் கூப்பிட்டு விசேஷம் நடத்த வேண்டும் என்பார். அதிலும் அவர்களது குடும்பத்தில் நிரஞ்சன் மட்டும்தான் ஆண் வாரிசு. மற்ற அனைவருக்குமே பெண் குழந்தைகள்தான். முதலும் கடைசியுமான ஆண் வாரிசின் திருமணம் அனைவருக்கும் ஆசை இருக்கும் என்பதும் உண்மையல்லவா? எனவே பெரியவர்களின் கையில் பொறுப்பை கொடுத்துவிட்டு வைதேகி ஒதுங்கிக் கொண்டார். அவர் ஒதுங்கிக் கொண்டார். இங்கு மாட்டிக்கொண்டு முழிப்பது என்னவோ கயல்விழிதான்.
ஓரமாக நின்று அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தான் நிரஞ்சன். இந்த சிகப்பு கலர் நல்லா இருக்குது, ஜரிகையும் நெருக்கமா இருக்குது, இதையே முகூர்த்தத்துக்கு எடுத்துக்குவோம். நிரஞ்சனின் பெரியம்மா முடிவாக கூற அந்த புடவையை கயல்விழிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் முகமே அதை காட்டி கொடுத்துவிட அதை கவனித்த நிரஞ்சன் உள்ளே புகுந்தான். ஐயோ பெரியம்மா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி, கயல்விழிக்கு பிடிச்சுதான்னு யாராவது கேட்டீங்களா? காரமாக இல்லாமல் சற்று இலகுவாகத்தான் வினவினான். எவ்வளவு அழகா இருக்குது, இந்த புடவை பிடிக்காமல் போகுமா? உனக்கு பிடிச்சிருக்குது தானே? ஒரு பெண்மணி வினவ அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் நாலா பக்கமும் தலையாட்டி வைத்தாள். என் பொண்டாட்டியை ரொம்பவும் தான் மிரட்டுறீங்க. எங்களுக்கு புடவை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் எல்லோரும் போய் உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க. பையனுடைய கல்யாணத்தில் எல்லா மம்மீஸும் அட்டகாசமாக இருக்கணும், போங்க போங்க. சிரிப்புடன் அவன் விரட்டிவிட, அவர்களின் செல்ல மகன் அல்லவா அவன், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்களே செலக்ட் பண்ணுங்கப்பா, நாங்கள் ஒன்றும் சொல்லலை. போலியாக நொடித்து கொண்டு பெண்கள் கூட்டம் தங்களுக்கான புடவைகளை தேர்ந்தெடுக்க சென்று விட்டது. இப்போ நீ செலக்ட் பண்ணு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடு. நிரஞ்சன் கூற முகமுழுக்க புன்னகையுடன் ஆசையாக புடவையை அலசினாள். கல்யாணம்னாலே எல்லோரும் சிகப்பு கலர் புடவை தான் எடுக்கிறாங்க, அந்த கலர் தான் எடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா என்ன? எனக்கு வேற கலரில் தான் புடவை வேணும். நிரஞ்சனிடம் கூறியபடியே புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து தன்மேல் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அதை எடுங்க, இதை எடுங்க என்று அந்த கடை ஊழியனையும் ஒரு வழியாக்கி கடைசியாக ஒரு புடவையை தேர்ந்தெடுத்தாள் கயல்விழி. ஆரஞ்சு வண்ணத்தில் வயலட் நிற பார்டர் வைத்த பட்டுப்புடவை, நெருக்கமான ஜரிகைகள், நேர்த்தியாக மிக அழகாக இருந்தது. கிராண்டா ஆரி ஒர்க் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். அவள் அப்பொழுதே மணக்கண்ணில் அணிந்து பார்த்து கொண்டாள். அவள் கண்ணில் தெரிந்த திருப்தியும் சந்தோஷமும் அவனுக்கு பிடித்திருந்தது. புடவையை கூட பார்க்காமல் ஆமா சூப்பராக இருக்கும் என்று தலையாட்டி வைத்தான். மாய்ந்து மாய்ந்து இவ்வளவு ஆசையாக முகூர்த்த புடவையை தேர்வு செய்பவள் கல்யாணமே வேண்டாம் என்று மனதிற்குள் தடுமாறிக் கொண்டிருந்ததையெல்லாம் வசதியாய் மறந்து விட்டாள் போலும். தன் முகத்தை பார்த்தே தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு ஆசைக்கும் மதிப்பு கொடுப்பவனின் மேல் அவளுக்கு அளவில்லா பிரியம் தோன்றியது. புடவை ரொம்ப அழகா இருக்குதுமா, வைதேகி பாராட்டினார். சரிப்பா, இதை பில் போட அனுப்பிட்டு நகை செக்ஷனுக்கு வாங்க, நாங்கள் மேலே இருக்கிறோம் கூறிவிட்டு அவர் சென்றுவிட இவர்களும் பில் போட அனுப்பிவிட்டு லிஃப்டில் ஏறினர். இருக்க இருக்க கூட்டம் சேர்ந்து கொள்ள நெருக்கி அடித்து கொண்டுதான் நிற்க வேண்டியதாக போயிற்று. இவர்கள் இருவரும் கடைசியில் நின்றிருக்க கயல்விழிக்கு அருகில் நின்றவர்கள் நெருக்கி கொண்டு வரவும் வேறு வழியில்லாமல் நிரஞ்சனை ஒட்டி நிற்க வேண்டியதாய் போயிற்று. மிக அருகே நின்றவளுக்கு அவனது பெர்ஃப்யூம் வாசனையுடன் அவனுக்கே உண்டான பிரத்யேக ஆண்மை கலந்த வாசனையும் நாசியில் ஏற, அதே சமயம் ஒட்டி நின்றவளின் இடையில் அவன் கரம் அழுந்த பதிந்தது. இதயம் துடிக்க தூக்கி வாரி போட்டவளாய் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்த அவனை பார்க்க அவன் மிக சாதாரணமாகத்தான் இருந்தான். அவளுக்குத்தான் நிற்கவே முடியவில்லை. கூட்ட நெரிசலில் அவள் தடுமாறிவிடக்கூடாது என்று இயல்பாக அவள் இடையை பிடித்திருந்தான். இடையிலிருந்த அவனது கரம் மீண்டும் அவள் மனதில் சிந்தனைகளை தறிக்கெட்டு ஓடவிட்டது. இந்த கல்யாணம் சரிவருமா? அவள் மீண்டும் ஆரம்ப புள்ளியிலேயே வந்து நின்றாள். லிஃப்டை விட்டு வெளியே வந்த பிறகும் அவள் கைப்பற்றித்தான் நகைப்பிரிவிற்கு அழைத்துச் சென்றான். மிச்சமிருந்த நேரங்களை ஏதேதோ எண்ணங்களுடன் தான் கடத்தியிருந்தாள். ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்தவள் எங்கிருக்கிறோம் என்று பார்க்காமலேயே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கேட்டிருந்தாள். சுற்றிலும் உறவினர்கள் இருந்தார்கள். பேசலாமா, முதல்ல இந்த டிசைன் நல்லா இருக்குதான்னு வந்து பாரு, நிரஞ்சனின் பெரியம்மா சிறு சிரிப்புடன் கூற, அப்பொழுதுதான் சுற்றி கவனித்தவள் உதட்டை கடித்தபடி அவரருகே சென்று நகையை ஆராய்ந்தாள். தலையாட்டி சிரித்து கொண்டான் நிரஞ்சன். புடவை வாங்கி நகையெடுத்து என நேரம் விரைய அவளுக்கு அவனுடன் பேச மட்டும் நேரம் கிடைக்கவில்லை. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சம்மந்தி. அனைத்து முடிய கயல்விழியின் குடும்பத்தினர் கிளம்ப தயாராகினர். அநேகமா இன்னும் 2 நாளில் பத்திரிகை அச்சடிச்சு வந்துடும்னு நினைக்கிறேன். வந்தவுடனே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், எல்லோருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க, ரகுநந்தன் கூற, அனுப்பி வைங்க, முதல் பத்திரிகை எங்கள் குலதெய்வத்துக்குத்தான். பேசியபடி விடைபெற்று கிளம்பினர். போகும்போது ஏக்கத்துடன் தன்னை நோக்கிய கயல்விழி பார்வையை கண்டு கொண்ட நிரஞ்சனுக்கு அவள் பேச வேண்டும் என்று கூறியது நினைவிற்கு வந்தது. வேலையை முடித்துவிட்டு அன்று இரவே அவளுக்கு அழைத்தான். அறைக்குள் கட்டிலில் படுத்திருந்தவள் அவனைத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். அவளது நினைவின் நாயகனை அழைக்கவும் இதழ்கள் விரிந்து புன்னகை பரவியது. ஹலோ, என்னத்தானே நினைச்சிட்டு இருந்த? குறும்புடன் வந்து விழுந்தது அவன் குரல். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவளுக்கு ஆச்சரியம். ஓ, அப்போ உண்மையாலுமே என்னைத்தான் நினச்சிட்டு இருந்தியா? நான் சும்மா போட்டு வாங்கினேன். அச்சோ, நாமளே தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போலவே. தலையில் அடித்து கொண்டவள் நாக்கை கடித்து கொண்டாள். சரி சொல்லு, எதுக்காக மாமாவை நினச்சிட்டு இருந்த? மாமாவை நினைக்கல, உங்களைத்தான் நினைச்சேன். மக்கு, மாமான்னு நான் என்னைத்தான் சொன்னேன்.
ஓ, அவள் ராகம் இழுக்க, என்ன ஓ, எதுவும் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் நான் தான் சொல்லித் தரணும் போல. நேத்து மட்டும் சான்ஸ் கிடைச்சிருந்தா கிஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். சரி, அதை விடு, நீ எதுக்கு என்னை நினைச்ச? அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவள் கிஸ் என்ற வார்த்தையில் பதறி, இதை பற்றி பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் என்று உளறினாள். ஏ கள்ளி, நீயும் கிஸ் பண்ணுறதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா? நாம் வேணும்னா நாளைக்கு மீட் பண்ணலாமா? உனக்கு எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அவன் குரலில் மயக்கம். அச்சோ, நான் அப்படி நினைக்கல, வேற மாதிரி நினைச்சேன். அவனுக்கு விளக்குகிறேன் என்று அவள் மேலும் உளறி கொட்டி கொண்டுதான் இருந்தாள். வேற மாதிரியா? என்ன நினைச்ச? மறுமுனையில் இருந்தவன் ஆர்வத்துடன் தலையணையை எடுத்து மடியில் வைத்து கொண்டான். இங்கு படுத்திருந்தவள் பேசுவதற்கு தயாராய் எழுந்து தலையணையை மடியில் இருத்தி கொண்டாள். அது கல்யாணத்துக்கு அப்புறம். சொல்லு சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம். அவன் ஊக்கம். என்னால் உங்கள் கூட நம்ம பெட்ரூமில். கோர்வையாய் பேச முடியாமல் அவள் தத்தளிக்க, ஐயோ பேபி, நீ இப்படியெல்லாம் பேசுவியாடி? என்னால் இங்கே இருக்கவே முடியலை. இப்போவே நீ வேணும் போல இருக்குது. அவள் ஏதோ சரச பேச்சை பேசப் போகிறாள் என்று நினைத்து இவன் முறுக்கேறிக் கொண்டான். என்னது? அதிர்ந்து விழித்தவளுக்கு அப்பொழுதுதான் அவள் பேசியதின் சாராம்சம் உரைத்தது. அடியே கயல்விழி, சொல்றதை ஒழுங்கா சொல்லித் தொலைடி. மனசாட்சி ஓங்கி பின்மண்டையில் அடிக்க, இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எனக்கு பயமா இருக்குது. ஒரு வழியாய் சொல்லி முடித்திருந்தாள். பயம் என்ற வார்த்தையில் அவன் சற்று நிதானமானான். பயமா? எதுக்கு? அதுதான், கல்யாணத்துக்கு அப்புறம். ஏதேதோ திக்கி திணறியவள், நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டே நினைச்சு பயமா இருக்குது சொல்லியே விட்டாள். சொல்லிவிட்டு என்னவோ அவன் நேரில் நிற்பதைப் போல விழிகளை இறுக மூடிக்கொண்டு படபடப்புடன் அமர்ந்திருந்தாள். மறுமுனையில் ஒரு நொடி நிசப்தம். எதை நினைத்து பயப்படுகிறாள் என்று அவனுக்கும் புரிந்தது. மெலிதாக சிரித்து கொண்டான். அவள் கல்லூரி கூட முடிக்காத 18 வயது சிறுபெண் என்பது அவனுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது. சில நிமிட அமைதிக்கு பிறகு, நீ அதை நினைச்சு பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அவன் குரல் கரகரப்பாக ஒலித்தது. இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேனா? அவள் மீண்டும் ஆரம்பிக்க, ப்ளீஸ் டி, சேஞ்ச் தி டாபிக். நீ அதை பற்றி பேசும்போது சத்தியமா என்னால் முடியலடி. மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாதம் இருக்குது. அது வரைக்கும் நான் தாக்கு பிடிக்க வேண்டாமா? வேற பேசு. அவன் குரலில் அப்பட்டமாய் விரகதாபம் வழிந்தோட, இப்பொழுது அதிர்ச்சியில் வாய் மூடிக்கொள்வது அவளது முறையாயிற்று. இருவரின் மூச்சுக்காற்றுகளும் மட்டுமே கைபேசியில் மோதிக்கொண்டது. நான் அணைக்கட்டுமா? திடீரென்று அவள் குரல் வினவ. என்னது? ஃபோனை அணைக்கட்டுமான்னு கேட்டேன். ஃபோன் என்பதில் அவள் அழுத்தம் கொடுக்க அவனிடம் பதிலில்லை. சில நொடிகளுக்கு பிறகு கணக்கிலடங்காத முத்தம் அலைபேசியின் வழி பறந்து வந்தது. இச் இச் என்ற சத்தம் செவியில் பட்டு திரிக்க, கன்னங்கள் இரண்டும் என்னவோ அவன் நேரில் முத்தமிட்டதைப் போல மருதாணியாய் சிவந்து கொண்டது. ஆத்தி! விதிர்த்து போனவள் அலைபேசியை எடுத்து வெறிக்க, ஸ்பீக்கர் போடாமலேயே அவன் முத்தத்தின் சத்தம் இங்கு வரை கேட்டது. லவ் யூ பேபி. இன்னைக்கு நான் தூங்கின மாதிரிதான். தாபத்தோடு முணுமுணுத்தவன் ஃபோனை அணைத்துவிட, ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தவள் இயல்பு நிலைக்கு திரும்ப சில நிமிடங்கள் பிடித்தது. ஐயோ, இவர் இருக்கிற ஸ்பீடை பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டில் பாயாமல் விடமாட்டார் போலிருக்கே. புலம்பிக் கொண்டவளுக்கு வழக்கம் போல் பயம் அடிநெஞ்சை கவ்வி பிடிக்க, தலைவரை போர்வையை போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். தொடரும்.